வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஃபைனல் ஆன்சர் கீ மற்றும் ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. இன்றைய தினம் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கான கட் ஆஃப் வரதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50+ இருக்கவங்க ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50+ம் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40+ இருக்கவங்க ஃபிசிக்கலுக்கு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேட்டு விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஈவெண்ட்டில் மார்க் போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. ஓகேங்களா? கட் ஆஃப் விட்டதுக்கப்புறம் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்டார் தான் எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடிய காரணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்து சொன்னாங்க இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இதற்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் இந்த காரணம். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சும் வரலாம், அல்லது இன்றைய கூட வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணிவிட்டு அந்த விஷயத்த அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதா இருந்தால் கூட இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால இன்றைக்கி விட சான்சஸ் கம்மி தான். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க என்றைக்கு வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா விடுறது ரொம்ப 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 சான்சஸ் கம்மி தான். ஓகேங்களா? நம்ம பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸில் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். அதற்கு நீங்கள் வெயிட் பண்ணாமல் ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா ஸ்டார் ஈவெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. 2018, 19, 20 வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த எக்ஸாமுக்கான ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள்லேயும் 32 நாள்லேயோ 34 நாள்லேயோ வந்துடுதுன்னு சொன்னாங்க. இந்த கட் ஆஃப் இந்த வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள்லேயே வந்துடும்னு நினச்சாங்க. இன்னும் வரல. ஓகேங்களா? சப்போஸ் ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 35, 34 அதேமாதிரிலாம் வந்திருக்கு. ஓகேங்களா? அதேமாரி கூட ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது மினிமம் 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலெலாம் டிலே பண்ண மாட்டாங்க. இந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு கன்ஃபார்மாக விட அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபிசிக்கல் டேட்டை விட்டதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட். ஓகேங்களா? ஸ்டார் ஈவெண்ட்டில் உங்களுக்கு அடி வாங்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிட்டே இருங்க. கட் ஆஃப் விடுறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சருக்கு கன்ஃபார்மாக விட்டுடுவாங்க. கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஷனுக்கு நீங்கள் அனுப்பலாம் சொல்லியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வராதுன்னு சொல்கிறாங்க. சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹையர் அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் மார்க்லாம் தருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கரெக்ஷன்லாம் முடிஞ்சுட்டு இருக்கும். இன்னும் அந்த அப்டேட்டிங் ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கும், இல்லைனா நடந்து முடிஞ்சு இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்மாக ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இன்றைக்காக இருக்கலாம், அடுத்த ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க்கிங் டேஸில் கூட ரிலீஸ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா
ஆர்மி ரேலிலாம் வருது இல்லையா, அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபிசிக்கல் போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2019 பேட்ச் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வைக்கல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வச்சாங்க. கடலூரும் விழுப்புரமும் ஒரே பிளேஸில் வச்சாங்க, அதாவது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வச்சாங்க ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் அந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேலி நடக்குதுன்னா அந்த கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிளேஸுக்கு மாற்றுவாங்க, இல்லைன்னா வேறு டிஸ்ட்ரிக்டில் கூட மாற்ற சான்சஸ் அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா. அதனால் யாருமே கவலைப்பட தேவையில்ல. ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்சில் தான் வருமோன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்ல. பிப்ரவரியில் வரும், ஸ்டார்டிங்லேயே வரும். ஆனால் பிப்ரவரி எண்டு அதேமாரி மார்ச் ஸ்டார்டிங்லாம் வர சான்சஸ் இல்லை. அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயே கன்ஃபார்மான ஃபிசிக்கல் டேட்டு இருக்கும். அதனால் இந்த ஆர்மி ரேலி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடையாக இருக்காது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் செஸ்ட் இல்லை ஹைட் இல்லைன்னு தான் வர்றீங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடியது நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, தேவையான எக்ஸசைஸ் அதற்கான எக்ஸசைஸ் பண்ணாலே அது கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா. ஹைட் இல்லாதவங்க மட்டும் இந்த ஹேங் பண்ணுவாங்க இல்லையா, தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த இதெல்லாம் நிறையாவே பண்ணுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ் ஓகேங்களா. அவ்வளோதான். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க, அது ரொம்ப தப்பு ஓகேங்களா. இந்த கட் ஆஃப் மார்க்கு கிட்ட இருக்கவங்க கண்டிப்பாக இதை விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஃபைனலில் மிஸ் ஆக சான்ஸ் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. அடுத்தடுத்த ரெக்யூர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் யாருமே கைவிடாதீங்க, எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.